ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நிசாஸ் டைரி வேர்ல்ட். இன்னைக்கு நம்ம வீடியோவில் மாசி தொக்கு எப்படி ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக நல்லா டேஸ்ட்டாக செய்யலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ மாசி தொக்கு செய்ய நான் 4 மீடியம் சைஸ் பல்லாரி எடுத்திருக்கேன். அதை நல்லா நம்ம உரிச்சிட்டு மிக்சியில் ஒரு பல்ஸ் மோட் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். அரைச்சிடாதீங்க, பல்ஸ் மட்டும் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் ஹீட் ஆனோடனே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் விட்டுட்டு அதை ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம பல்ஸ் பண்ணி வச்சோம்ல வெங்காயம், அதை எடுத்து நம்ம இதில் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரையும் நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறங்க. ஆனால் வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வந்து நீங்கள் ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க. வச்சுட்டு வந்து நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ஃப்ரை பண்ணிவிட்டு 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துக்கிறேங்க. தக்காளி எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பல்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேங்க. இப்போ வெங்காயம் தக்காளி எதையுமே நீங்கள் வந்து கட் பண்ண வேணாம், எல்லாமே பல்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் வெங்காயம் எந்த அளவு கலர் சேஞ்ச் ஆகிருக்குன்னு. இந்த டயத்தில் நம்ம வந்து தக்காளியும் இதில் வந்து சேர்த்துக்கலாம். நல்லா தக்காளி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து ஃபுல் ஃப்ளேமில் வந்து ஸ்டவ் வச்சிடாதீங்க, மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க. அதை வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அடி பிடிக்காது. இப்போ நம்ம இதுக்கு தேவையான மசாலா எடுத்துக்கலாம். மிளகாய் தூள், மஞ்சள் தூள், சோம்புசீரகத்தூள், உப்பு, இது எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாம். எல்லாமே 1/2 டேபிள் ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். உப்பு வந்து நீங்கள் தேவையான அளவு எடுத்துக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எல்லா மசாலாவுமே ஒன்றாவே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒன்று ஒன்றா தனியாலாம் போட வேண்டியதில்லை, எல்லாத்தையும் நம்ம ஒன்றாவே சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து மாசி தூள் எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு 25 கிராம் இருக்கும் மாசித்தூள். இதை நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து மீடியம் ஃப்ளேம் நல்லா சிம் பண்ணிடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுருந்தோம்ல, இதை நல்லா சிம் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வைங்க. ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும், ரொம்ப நேரம் வச்சிடாதீங்க. ஒரு 2 நிமிஷம் கழிச்சு பாருங்கள், அதெல்லாம் சூப்பராக வந்திருக்கும். அவ்வளோதான், ரொம்பவே ஈஸியாக நல்லா டேஸ்டியாக 2 நிமிஷத்தில் செஞ்சாச்சு. இதை அப்படியே நம்ம வந்து எடுத்து ஒரு பிளேட்டுக்கு சர்வ் பண்ணிக்குவோம். பாருங்கள், அடியெல்லாம் பிடிக்கல, ரொம்பவே சிம்மில் வச்சுருந்தேன். இப்போ நான் வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து சர்வ் பண்ணிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.